வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ, நாம் இப்போ ஒரு ஆடியோ ரஷ் பாக்ஸ், ஒரு டிகோடர், அதை எப்படி வோல்ட் அளக்கிறது, டபுள் ஷூட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். லாஸ்ட்டு கிளாஸில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எஸ்எம்டி சம்மந்தப்பட்ட போர்டு எதாவது வந்துருச்சுன்னா, அது ஒரு எந்த போர்டாக இருந்தாலும் சரி, எஸ்எம்டி டெக்னாலஜியில் மேக் பண்ணக்கூடிய இந்த மாதிரி நமக்கு என்ன தேவை அப்படின்னா, ஒரு மேக்னிஃபிசன்ட் கிளாஸ் வேணும், மைக்ரோஸ்கோப் கண்டிப்பாக வேணும். என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மைக்ரோஸ்கோப் டூல்ஸ் இருக்குது அப்படின்னு காமிச்சிருக்கேன். தேவைப்படுறவங்க நீ வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணிங்க. இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு வந்துடும். ஓகேங்களா? எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம், வியூவர்ஸ் ஒவ்வொருவரும் சர்வீஸ் இன்ஜினியராக வர முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். ஓகேங்களா? இப்போ இந்த ஆடியோ ரஷ் பாக்ஸ் இதுக்கு முன்னாடி வாங்கின ஸ்டூடெண்ட்டெல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. நாங்கள் கடையில் வாங்கியிருக்கோம், உடனே ஃபெயிலியர், இல்லை வாங்கிட்டு போனோடனே ஓப்பன் பண்ணி ஆன் பண்ணி பார்க்கும்போது இண்டிகேட் லைட் எரியல, செலக்டர் ஆகலை, அவுட்புட் வரல, 6 சேனலில் 4 வருது, 2 வரல, இப்படியெல்லாம் நிறைய கம்ப்ளைண்ட் வந்தால் நாங்கள் போர்டு தான் புதுசாக மாற்றணும். ஏன்னா இதை பற்றி எங்களுக்கு டெக்னிக்கலாக எதுவுமே தெரியல, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகே, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு கூட சர்வீஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? என்ன காரணம் அப்படின்னா, ஒவ்வொரு தடையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போதெல்லாம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒரு ஸ்கிமேட்டிக் டயக்ராம் அல்லது ஒரு பிளாக் டயக்ராம் மூலியமாக தான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பேன். அப்போ தான் உங்களால் அட்டன் பண்ண முடியும். நான் வாட்டுக்கு வோல்ட் அளந்து காமிச்சிட்டேன்னா உங்களுக்கு எதுவுமே புரியாது. ஓகேவா? இப்போ இந்த போர்டு வந்துருச்சுன்னா, ஒரு எலக்ட்ரானிக் சர்க்கியூட்னா சிம்பிளாகவே அது சின்ன சர்க்கியூட்டோ பெரிய சர்க்கியூட்டோ குரூப் ஆஃப் காம்பனன்ட்ஸினுடைய ஒரு இன்டகிரேஷன் தான். ஓகேவா? இதில் நிறைய ஐசி இருக்குது, அவ்வளோதான், வேறெல்லாம் ஒன்றும் இல்லை. அதுவும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த போர்டு ஒன்றும் ஒரு பெரிய கிரிட்டிக்கல் போர்டெலாம் கிடையாது. ஏற்கனவே இந்த மாதிரி வரக்கூடிய டிவிடி பிளேயில் வந்த மதர் போர்டு தான் இது. இதுலேயும் சன் ப்ளஸ் ஐசி இருக்குது, வின்பேண்ட் ஐசி இருக்குது, ரேமுக்கு இருக்குது. இதில் பாதி செக்ஷன் மோட்டர் டிரைவ், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. கிட்டத்தட்ட இதுதான் சர்க்கியூட்னு வச்சுக்கோங்களேன். இது அதே சேம் சர்க்கியூட்ஸ் தான் இதில் இருக்குது, இதுலேயும் இருக்குது. வேறெல்லாம் ஒன்றும் இல்லை, கிரிட்டிக்கல் கிடையாது. நம்மளால் வோல்ட் அளக்கலாம். ஏன் வோல்ட் அளக்கணும்? அப்போ என்னென்ன பர்பஸ் இருக்குன்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா, நீங்கள் பவர் இன்புட் சாக்கெட் இங்கே இருக்குது இல்லையா? இந்த இன்புட் சாக்கெட்டில் அடாப்டர் மூலிமா சப்ளை கொடுத்தீங்கன்னா, அந்த சப்ளை உள்ளுக்குள்ளே வரணும், போர்டுக்குள்ளே வருதா அப்படின்னு உங்களுக்கு பார்க்க தெரியணும். இப்போ ஒரு போர்டு டெட்டுன்னு வந்துருச்சுன்னா எப்படி பார்க்கணும் ஐடியா. ஓகே, அப்போ வருதான்னு பார்க்க தெரியணும். வரல, அடாப்டரில் வோல்ட்டு வருது, இதில் இன்புட் கொடுத்தா அவுட்புட் வரல அப்படின்னா இந்த சாக்கெட்டில் கம்ப்ளைண்ட். ஓகே, தென் இதில் வோல்ட்டு வந்துச்சுன்னா, இதில் வர்ற வோல்ட்டு இந்த ஒட்டுமொத்த போர்டுக்கும் வோல்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆகணும் அப்படின்னா இந்த 2 ரெகுலேட்டர் ஐசியும் ஒர்க் பண்ணணும். 1117 இந்த ஐசியில் பார்த்தீங்கன்னா, இந்த எட்ஜில் பார்த்தீங்கன்னா 33 போட்டிருக்கோம். 33 அப்படின்னா 3.3 வோல்ட்டுன்னு அர்த்தம். 12 போட்டிருக்கோம் அப்படின்னா 1.2 வோல்ட்டுன்னு அர்த்தம். அப்போது இந்த ரெகுலேட்டர் ஐசியில் அவுட்புட் வோல்ட்டு வருதா இல்லையா செக் பண்ண தெரியணும். நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்க போகிறேன். ஓகேவா? அப்போ பவர் பேக் ஓகே. அப்போ எந்த கம்ப்ளைண்ட் வந்தாலும் சரி, நான் முதல்ல ஏற்கனவே கம்ப்ளைண்ட் சிம்டம்ஸ்லாம் சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தாலும் சிம்டம் தெரியணும், சிம்டத்துக்கு எங்கே பார்க்கணுன்னு தெரியும், ட்ரபிள் ஷூட்டிங் தெரியணும். அப்போ தான் ரிசல்ட் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. இது இந்த போர்டு மட்டும் இல்லை, எந்த போர்டு வந்தாலும் சரி இந்த அப்ரோச் பண்ணுங்கள். நீங்கள் சர்வீஸ் இன்ஜினியராக வரணும், அப்கிரேட் ஆகணும். ஓகேவா? ஏன்னா நிறைய பேர் சொன்னாங்க, என்கிட்ட நிறைய போர்டு இருக்குது, நிறைய போர்டு ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஒவ்வொரு தடவையும் நான் புதுசாக வாங்குகிறேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அதனால் அவங்களுக்கு சந்தேகம், ஒயிட் பாக்ஸ் பெஸ்ட்டாக, ப்ளூ பாக்ஸ் பெஸ்ட்டாக, எல்லோ பாக்ஸ் பெஸ்ட்டாக, பாக்ஸே இல்லாமல் வந்தால் பெஸ்ட்டாக, இப்படியெல்லாம் அவங்களுக்குள்ள நிறைய கன்ஃபியூஷன். நத்திங், ஒரு ப்ராப்ளம் இல்லை. எந்த கம்பெனி வந்தாலும் சரி சர்வீஸ் பண்ண தெரியணும், இதுதான். ஓகேவா? சரி, இது வந்துருச்சு அப்படின்னா இந்த 16 பின் ஐசி மல்டிப்ளெக்ஸர்னு சொல்லியிருக்கேன். அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர் அல்லது டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர். ஸோ இந்த இடத்துல இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ கோஎக்சியல் இன்புட் கொடுத்தா அவுட்புட் வருது, ஆப்டிக்கல் பிக்கப் எடுக்க மாட்டேங்குது, அல்லது ஆப்டிக்கல் பிக்கப் எடுக்குது, கோஎக்சியல் எடுக்கலை, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்தால் சஸ்பெக்டட் அந்த ஐசி. பொதுவாக இந்த சர்க்கியூட் ஃபுல்லாகவே ஆப்ரேட்டிங் வோல்ட் பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்டு, 3.3, 1.2 வோல்ட்டில் தான் ஆப்ரேட் ஆகுது. லோ வோல்ட்டு, லோ கரண்ட் டேக்கன் முதல்ல முக்கியம். கரண்ட் டேக்கன் அதிகமாக இருந்தால் தான் ஃபெயிலியர் வரும். ஸோ சிம்பிளாக ஒரு ப்ராசஸிங், எல்லாமே சிக்னல் ப்ராசஸிங் தான். அதனால் அவ்வளோ சீக்கிரம் போர்டு ஃபெயிலியர் ஆகும். இன்கேஸ் ஃபெயிலியர் ஆனால் என்ன பண்ணலான்னா, இந்த ஐசிக்கு சப்ளை வோல்ட் வருதான்னு பார்க்க தெரியணும். அப்போ இந்த ஐசியுடைய எத்தனை பின் சப்ளை வோல்ட்டு, எவ்வளோ வோல்ட்டுன்னு தெரியணும். அதேமாதிரி இங்கே ஒரு ஐசி இருக்குது, இந்த ஐசி இருக்குது, இது எக்ஸ் கன்வெர்ட்டர்னு பேர். ஆர் இன்புட் ஆர் அவுட்புட், எக்ஸ் கன்வெர்ட்டர்னு பேர். ஓகேவா? இப்போது 2 ஐசி பார்ப்போமே. இப்போது
சர்க்கியூட்டில் பார்க்கலாம். நான் கொஞ்சம் அதை மினிமைஸ் பண்ணிடுறேன். பாருங்களேன், இதுதான் வந்து எக்ஸ் கன்வெர்ட்டர்னு பேர். 6 இன்புட் 6 அவுட்புட் வரக்கூடியது. இதனுடைய 14ஆம் பின் வந்து விசிசி. விசிசினா சப்ளை தெரியணும். ஓகேவா? அடுத்தது இது வந்து மல்டிப்ளெக்சர் டிமல்டிப்ளெக்சர் ரெண்டுக்குமே இதில் யூஸ் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா 16 பின் இருக்கும். இதில் 16ஆம் பின் தான் விடிடி அல்லது விசிசி. இதான் சப்ளை வோல்ட் வருதான்னு பார்க்க தெரியணும். இதனுடைய ஆப்ரேட்டிங் வோல்ட் வந்து 5 வோல்ட். ஒருவேளை வோல்ட் வருது, ஒர்க் பண்ணலை, வோல்ட்டே வரலைன்னா உங்களுக்கு தெரியும், எங்கேருந்து ஒரு ஜம்பர் அடித்தா ஒர்க் பண்ண வைக்கலான்னு உங்களுக்கு தெரியணும். அப்போ தான் நீங்கள் சர்வீஸ் பண்ண முடியும். ஓகேவா? அதே மாதிரி தான் இந்த ரேம் ஐசி இருக்குது. இந்த ரேம் ஐசியில் பார்த்தீங்கன்னா இதில் 1 + 27 மொத்தம் 54 பின் இந்த ஐசியில். அது வின் பண்ண இருந்தாலும் சரி, எதாக இருந்தால் சரி, இது 1 and 27 இது ரெண்டுக்கு சப்ளை வோல்ட் வரணும். சப்ளை வோல்ட் வந்தால் ஓகே, நாம் அளந்து பார்க்க போகிறோம். இந்த முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேவா? சரி, இப்போது ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். அதேமாதிரி இந்த போர்டுனுடைய பேக் சைடு பாருங்களேன். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே வோல்ட் அளக்கலாம், இந்த இதில் எல்லாமே கொடுத்துருக்கு. எங்கெங்கே வோல்ட் வருது அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்கு. நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கூடவே நான் உங்களுக்கு வோல்ட் அளந்து காமிக்கிறேன். அப்போ நீங்கள் வந்து ஈஸியாக வோல்ட்டு அளக்க முடியும். ஓகேவா? சரி, நமக்கு என்ன தேவை? ஒரு மல்டிமீட்டர் தேவை. வோல்ட் அளக்கணும் அப்படின்னா ஒரு மல்டிமீட்டர் தேவை. எது கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணியிருக்கேன்னா, நான் வோல்ட் அளக்கிறப்போ உங்களால் ஒரு வேளை புரிஞ்சிக்க முடியாமல் போனாலும் போகலாம், சிம்பிளாக இருக்கிறதுனால, கிரிட்டிக்கலாக இருக்கிறது. ஓகேவா? சரி, அதனால் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு. பாருங்களேன், இந்த மாதிரி சர்க்கியூட்டில் இப்போ என்ன தெரியுது இந்த சர்க்கியூட்டில்? இப்போ பாருங்கள், எந்தெந்த இடத்துல எவ்வளோ வோல்ட் வரும் அப்படிங்கிறது ரெட் மார்க்லேயே கொடுத்துட்டேன் நான். ஒருவேளை நீங்கள் மறந்துனாலும் மறந்து போயிருங்கிறதுக்காக இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டிங்கன்னா உங்களால் என்ன பண்ண முடியும், ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுனால அதனால் உங்களால் என்ன பண்ண முடியும், நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சிட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபியூச்சரில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, அப்போ வோல்டேஜ் பாருங்கள். இந்த இடத்துல ஒவ்வொன்றிலையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன், என்னென்ன வோல்ட் வரும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். 5 வோல்ட்டு, இந்த இடத்துல 5 வோல்ட், இந்த இடத்துல 5 வோல்ட், இங்கே 5 3.3 5 வோல்ட்டு, 1.2 இங்கே 3.3 5 வோல்ட்டு, இங்கே 5 வோல்ட்டு, இந்த இடத்துல 3.2 3.2 இந்த வோல்ட்டெல்லாம் நான் அளந்து காமிக்க போகிறேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் வோல்டேஜ். இது வந்து ஃப்ளாஷ் ஐசி, இது வந்து சன்ப்ளஸ் ஐசி, இது 2 வந்து சிக்னல் ப்ராசஸ் ப்ரீ ஆம்பிளிஃபையர், இந்த 3 ஐசி, இந்த 2 ரெகுலேட்டர் ஐசி. ரெகுலேட்டர் வோல்ட் போல் இது டிசி சாக்கெட் இன்புட்டு. இந்த 2 ஐசியில் மல்டிப்ளெக்சர் ப்ளஸ் வந்து எக்ஸ் கன்வெர்ட்டர் ரெண்டுக்கும் எவ்வளோ வோல்ட் வருங்கிற வோல்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ வோல்ட் அளக்கிறனால என்ன பெனிஃபிட்னா, எதுக்காக கொடுத்துருக்குன்னா அப்போ தான் உங்களால் ட்ரபுள் ஷூட்டிங் பார்க்க முடியும். ஓகே, அப்போ சில எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருந்தால் தான் நீங்கள் கொஞ்சம் சர்வீஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். குறிப்பாக ஒரு மேக்னிஃபிகேஷன் கிளாஸ் ஆர் மைக்ரோஸ்கோப் தேவைப்படும். அதேமாதிரி பேக் சைடு எடுத்திங்கன்னா பேக் சைட்லேயே இதே மாதிரி தான் என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி இதெல்லாம் டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் எடுக்க முடியும். நான் இதில் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல பாயிண்ட் இருக்கு இல்லையா, அது 3.3 வோல்ட், அதாவது 3.3 வோல்ட்டு 3V3, 1V2 அப்படின்னா 1.2 வோல்ட், இங்கே இதில் 3V3, இந்த இடத்துல 5 வோல்ட்டு, இந்த இடத்துல 3V3, இந்த 1.2 வோல்ட்டு, இந்த இடத்துல 5 வோல்ட், இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கு. இதெல்லாம் ஒவ்வொரு செக்ஷனுக்கு போகிற வோல்ட். சப்போஸ் ஒரு இடத்துல வோல்ட் வரல, இப்போ இந்த இடத்துல 5 வோல்ட் மென்ஷன் பண்ணியிருக்கு, இந்த இடத்துல வோல்ட் வரலைன்னா இந்த சர்க்கியூட்டில் இந்த இடத்துல 5 வோல்ட் வருது இல்லையா, இங்கேருந்து அங்கே ஒரு ஜம்பர் அடித்தோம்னா அந்த ப்ராடக்ட் ரெடி பண்ணிடலாம். அதேமாதிரியே ஒரு 3.3 வோல்ட் இந்த இடத்துல வருது, இந்த இடத்துல வரல அப்படின்னா இங்கேருந்து இங்கே ஜம்பர், தட் மீன்ஸ் இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே ஜம்பர் அடித்தா ரெடி ஆகிரும். மொபைல் ஃபோன் ட்ரைனிங்கில் இந்த மாதிரி தான் கொடுப்போம் கம்ப்ளீட்டாக. அதனால தான் ஃபோன் ரெடி பண்ண முடியுது. எப்படி ஜம்பரிங் பண்ணுறது அப்படிங்கிறது தான் அந்த டெக்னிக்கலே. காம்பனன்ட்ஸ் எல்லாம் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ட்ராக் ஃபெயிலியர் ஆகிரும், கீழே விழுந்துடும், பல காரணங்களால். ஓகேவா? நாம் இதுக்கு மொபைல் தான் உங்களுக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜி. அதுக்கப்புறம் தான் இந்த எஸ்எம்டிலாம் இதில் வந்துச்சு. ஓகேவா? அதனால் ஈஸியாக நம்ம அட்டன் பண்ண முடியும். குறிப்பாக இந்த போர்டில் மட்டும் நாம் அளக்கலாம். என்னென்ன டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன், புரிஞ்சிக்க முடியுமா? ஃபஸ்ட்டு பேக் சைடில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா, வோல்ட் அளக்கலாமா? பேக் சைடில் என்ன கொடுத்துருக்கு, ஃபஸ்ட்டு இந்த வோல்ட்டெலாம் வருதான்னு பார்க்கலாம். போர்டோட பேக் சைடில் இப்போ வோல்ட் அளக்க போகிறோம். குறிப்பாக இந்த இடத்துல 4 எல்இடி இருக்குது இல்லையா? உங்களுக்கு தெரியும், ஒரு எல்இடி எரியணும்னா அதுக்கு 1.5 அல்லது 3 வோல்ட் வேணும், உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகேவா? இதில் இண்டிகேட்டர் லைட் இது. தென் இதில் வந்து நாம் வந்து சுவிட்ச் ஆஃப் ப்ரெஷ் பண்ணும் பொழுது, அதாவது வந்து மோடு செலக்ட் பண்ணும் பொழுது பவர் ஆன் இண்டிகேட்டர் ஓகே. தென் இதில் வந்து ஒரு ஆப்டிக்கல் இன்புட் 1, ஆப்டிக்கல் இன்புட் 2, கோஆக்சியல் இன்புட் இப்படியெல்லாம் மாறும் இல்லையா? இது கோஆக்சியல், ஆப்டிக்கலுக்கு தான் இன்னொரு பேர் SPDIFன்னு சொல்லியிருக்கேன்,
எஸ்பிடிஎஃப்னா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஓகேவா? அதேமாரி டிடிஎஸ்னால் என்ன அப்படின்னா டிஜிட்டல் டேட்டா சிஸ்டம், ஃபார்மேட் ஃபார் ஆடியோ அப்படின்னு அர்த்தம். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபார்மேட் இருக்குது. இந்த ரஷ் பாக்ஸில் வந்து உங்களுக்கு டால்பி ப்ளஸ்ஸோ டால்பி ப்ளஸ்ஸு அல்லது இது எடுக்காது. ஓகேவா? டால்பி டிடிஎஸ் எடுக்கும். ஓகேவா? டால்பி டிஜிட்டல் எடுக்கும். 2 சேனல் இன்புட் கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு புரோலாஜிக் 2வாக ஒர்க் பண்ணும். ஓகேவா? 2 சேனல் கொடுத்துட்டு 6 சேனல் பெர்ஃபெக்டாக வருமானு எதிர்பார்க்க முடியாது. பட் 6 அவுட்புட் வரும். கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும், கேட்கலாம். ஓகே, சரி. இப்போ வோல்ட் அளந்து பார்க்கலாம். பேக் சைடில் எப்படி வோல்ட் அளக்கலாம் பாருங்கள். இதுதான் பேக் சைடு இருக்குது. இதை வோல்ட் அளக்க போகிறேன். இதில் வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இப்போ நீங்கள் மோடு செலக்ட் மாற்றும் பொழுது இந்த இடத்துல வோல்ட் எப்படி வரும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ளஸ்ஸு, இந்த இடத்துல மைனஸ். நான் என்லார்ஜ் பண்ணி காமிக்கணுமா உங்களுக்கு? பாருங்கள், இந்த இடத்துல இருக்கு இல்லையா? இந்த இடத்துல என்ன போட்டிருக்கு? ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்தால் தான் உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக தான் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்திருக்கேன். பாருங்கள், இது வந்து ப்ளஸ்ஸு ஏனோடு, இது கேத்தோடு, ஏனோடு கேத்தோடு, ஏனோடு கேத்தோடு, ஏனோடு கேத்தோடு. இது பவர் ஆன் இண்டிகேட்டர். இதை பற்றி பிரச்சனை இல்லை. இப்போ எவ்வளோ வோல்ட் வருதுன்னு பார்க்கல. இது ஒர்க்கிங் கண்டிஷனில் வரும்போது அந்த வோல்ட் வந்து 1.5 1.7 மாறிடும். இதில் வோல்ட் எப்படி வரும்னா, ஆன் பண்ணோன்னே நீங்கள் மோடு செலக்ட் பண்ணும் பொழுது இந்த இடத்துல எல்லாத்துலேயும் வோல்ட் வந்துடும். இப்போ செலக்ட் பண்ணும் பொழுது, இப்போ நீங்கள் கோயாக்சியலாக அல்லது ஆப்டிக்கலாக அப்படின்னு செலக்ட் பண்ணும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த லீடு இருக்கு இல்லையா, இந்த மைனஸ் லீடு வந்து கிரவுண்ட் ஆகணும். கிரவுண்டு ஆகலை அப்படின்னா இந்த ப்ளஸில் வர்ற வோல்ட் அப்படியே வரும். ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்போது நம்ம வோல்ட் அளக்க முடியும். ஏன்னா இந்த வோல்ட் வந்து த்ரூ த ஐசி வழியாக தான் இதுக்கு கிடைக்கிது, சுவிட்சிங் கிடைக்கிது. ஓகே, அப்போது நம்ம வோல்ட் அளந்து பார்க்கலாம். செலக்ட் பண்ணும்போது இந்த வோல்ட் என்னவாக மாறணும்? மைனஸாக மாறணும். இங்கே வோல்ட்டு 3.7 இருக்கான்னு இப்போ நம்ம பார்க்கலாம், செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நான் ஒரு மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இப்போது வோல்ட் அளக்கலாம். ஒரு மல்டிமீட்டர் எடுத்துக்கிறேன், பவர் ஆன் பண்ணிக்கிறேன். இதில் பிளாக் டெஸ்க்டாப் இருக்குது. அந்த பிளாக் டெஸ்க்டாப் என்ன பண்ணுறேன், ஒரு அவுட்புட் சாக்கெட்டில் ஒரு நெகட்டிவ் ஒயர் கொடுத்துட்றேன், ஒரு குரோகடைல் கிளிப்பில். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து வரக்கூடிய வோல்ட்டெல்லாம் நம்ம செக் பண்ணலாம். பவர் ஆன் பண்ணுறேன், அடாப்டர் எடுத்துக்கிறேன். அடாப்டர் எடுத்துகிட்டு அடாப்டரில் இன்புட் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ வோல்ட் வந்து 20 வோல்ட்டில் இருக்குது. நான் இப்போ பவர் ஆன் பண்ணுறேன். ஓகே, இப்போ என்ன இருக்குது? இதில் ரெட் லைட் எரியுது, பவர் லைட் எரியுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒர்க்கு சப்ளை வோல்ட்டு உள்ளே வருது இல்லையா? இப்போ நான் ஏற்கனவே சொன்ன வோல்ட்டு ஒரு நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருப்பீங்க இல்லையா? அதை வச்சு ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ மல்டிமீட்டரில் பாருங்கள், இப்போ இன்புட் வோல்ட்டு வருதா இல்லையா? ஃபைவ் வோல்ட் வருது இல்லையா? ஏசி இந்த டிசி சாக்கெட்டில் 5 வோல்ட் வருது. தென் அடுத்து என்ன பண்ணுறேன் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு 5 வோல்ட் வருதான்னு பார்க்குறேன். இந்த இடத்துல 5 வோல்ட் வருது. தென் இந்த இடத்துல 3.3 வோல்ட், 3.2 வோல்ட் வருதா? இது வந்து டெஸ்டிங் பாயிண்ட்டு. 1.2 வோல்ட், 1.1 வருது, 1.2, 1.2 வருது. அப்போ இந்த பாயிண்டில் 3.3 இதான் டெஸ்டிங் பாயிண்ட்ஸு. இந்த டெஸ்டிங் பாயிண்ட்ஸ் மூலிமா நம்ம என்ன முடியும், வோல்ட் அளக்க முடியும். அதேமாரி இந்த இடத்துல வோல்ட் வருதா? 3.3 வோல்ட் வருது. ஓகே, இப்படி எல்லாமே வோல்ட்டு அளக்க முடியும் கம்ப்ளீட்டாக. இப்போ என்ன பண்ண போகிறேன், இதில் வந்து ஏனோடு பாயிண்ட்டில் வோல்ட் அளக்கிறேன். ஒவ்வொரு இண்டிகேட்டர்னுடைய ஏனோடு பாயிண்ட்டில் பாருங்கள் எவ்வளோ வோல்ட் வருது, 3.27 வருது. ஓகேவா? அடுத்த பாயிண்டில் 3.2 வோல்ட் வருது. அடுத்த எல்இடியோட ஏனோடு பாயிண்டில் 3.2 வோல்ட் வருது. இந்த பவர் ஆன் இண்டிகேட்டர் இருக்குல்லையே, அதில் மட்டும் 1.7 வோல்ட். ஓகே, இது ஓகே. பவர் ஆன் இண்டிகேட்டர் வேறு சர்க்யூட். ஓகேவா? இருக்குது. சரி, இப்போது இந்த ஒவ்வொரு எல்இடியும் கேத்தோரில் எவ்வளோ வோல்ட் வருது? இப்போ மறுபடியும் பாருங்கள், ஏனோரில் வோல்ட் எழுதுகிறேன் 3.2, கேத்தோரில் எவ்வளோ வோல்ட் வருது?
அதுலேயும் 3.2 அப்படின்னா இந்த எல்இடி கண்டக்ட் ஆகலைன்னு அர்த்தம். ஐசியிலிருந்து கேத்தோடுக்கு கிரவுண்டு கிடைச்சாதான், நெகட்டிவ் கிடைச்சாதான் இந்த எல்இடி எரியும். அடுத்த எல்இடி பார்க்கலாம். அதுலேயும் கேத்தோடு பார்க்குறேன் 3.2. அடுத்த எல்இடிலையும் பார்க்குறேன் என்ன வருது 3.2. அப்படின்னா 3 எல்இடியுமே கண்டக்ட் ஆகலை. ஏன் கண்டக்ட் ஆகலை அப்படின்னா கேத்தோடுக்கு மைனஸ் வோல்ட்டு கிடைக்கல. சரி, இப்போ என்ன பண்ணுறேன், இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகேவா? செலக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போது நான் என்ன பண்ணுறேன், இப்போது வோல்ட் அளந்து காமிச்சேன் உங்களுக்கு இல்லையா? அதாவது எல்இடி எது எரியாத போது ஏனோடு கேத்தோடு ரெண்டுலேயுமே 3.2 வோல்ட் வருது. அந்த எல்இடி ஒர்க் பண்ணும் பொழுது கேத்தோடு வந்து மைனஸ் கிடைக்கணும். மைனஸ் கிடைச்சா தான் அந்த எல்இடி எரியும். அதாவது ஏனோடு வோல்ட்டு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேவா? இப்போது பவர் ஆன் பண்ணிட்டேன். நான் ஏற்கனவே வோல்ட் அளந்து காமிச்சிட்டேன் உங்களுக்கு. இப்போ என்ன பண்ணுறேன், இந்த மோடு செலக்ட் சுவிட்சில் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போது ஒரு ப்ளூ கலர் எல்இடி எரியுது. ஃபஸ்ட்டு லைட்டு எரியுது இல்லையா? இப்போ இதில் வோல்ட்டு பாருங்கள். ஏனோடுக்கு எவ்வளோ வோல்ட் வருதுன்னு பார்க்கலாம். 3.2. கேத்தோடில் எவ்வளோ வோல்ட் வருது 0.7. நெகட்டிவ் கிடைச்சங்காட்டி அந்த எல்இடி எரியுது. சரி, பக்கத்தில் இருக்க எல்இடி அதில் பாருங்கள். ஏனோடு 3.2, கேத்தோடும் 3.2. ஓகேவா? இப்போது மோடு செலக்ட் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணுறேன். பண்ணோன்னே ரெண்டாவது நெக்ஸ்ட் எல்இடி எரியுது. இதில் வந்து ஏனோடு எவ்வளோ வோல்ட்டு 3.2, கேத்தோடில் பார்த்தீங்கன்னா 0.7. ஓகேவா? தென் அடுத்த எல்இடி எரியுது. அடுத்த எல்இடியில் ஏனோடு பார்த்தீங்கன்னா 3.2, கேத்தோடில் 0.7 வருது. இப்போது எரியாத எல்இடி இருக்கு இல்லையா, அந்த அதில் வோல்ட் அழகிறேன். பக்கத்தில் இல்லை. ஏனோடில் 3.2, கேத்தோடில் 3.2. ஏனோடில் 3.2 நெக்ஸ்ட்டு, தென் கேத்தோடில் 3.2. இப்போ என்ன புரியுது, அந்த எல்இடி எரியும் பொழுது கேத்தோடு வந்து கிரவுண்ட் ஆகும். ஐசி வழியாக கிரவுண்ட் ஆகும். அந்த 0.5 வோல்ட்டாக ஆகும். அப்போ தான் அந்த எல்இடி எரியும். இதெல்லாம் எதுக்காக கொடுத்துருன்னா, ஒரு சர்க்யூட்டில் எப்படி அனலைஸ் பண்ணலாம், எப்படி ஃபால்ட்டை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மெத்தேடு. அசம்பிள் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அப்போ இனிமேல் ஒரு ஹெச்டி ரஷ் பாக்ஸில் எந்த கம்ப்ளைண்ட் வந்தாலும் நீங்கள் என்ன பண்ண முடியும், சர்வீஸ் பண்ண முடியும். ஏன்னா கடையில் சொல்கிறாங்க இந்த மாதிரி பவர் ஆன் பண்ணலைன்னா கூட பார்க்குறதில்ல மெக்கானிக், ஒரு சுவிட்சு செலக்ட் ஆகலைன்னா கூட பார்க்குறதில்லன்னு கம்ப்ளைண்ட் வருது. இனி எல்லா ரஷ் பாக்ஸுமே நீங்கள் அட்டன் பண்ணலாம். நாளைக்கு என்ன பண்ண போகிறோன்னா, ஃப்ரண்டில் எப்படி வோல்ட் அளக்கிறது, ஏன்னா வீடியோ லென்த்தாக போயிடும். அதனால் ஃப்ரண்டில் எப்படி வோல்ட் அளக்கிறதுங்கிறது நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.